சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ற கார சட்னி இட்லி, தோசை, பணியாரம், ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரா சூட் ஆகுங்க. ஒரு கடாயில 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 5 வரமிளகா, ஒரு 6 பல் பூண்டு, ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணலாம். ஆனா சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது ருசி ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க வேணும்னா எண்ணெயில 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு வறுத்துட்டு அப்புறமா கூட நீங்க வரமிளகா சேர்த்து வெங்காயம் சேர்க்கலாம். இப்ப இதுக்கு நான் காமிக்கிற அளவு தக்காளி, நல்லா பெரிய தக்காளி 3, சின்ன வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை வெட்டி உள்ள சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுமே நிறைய தண்ணி விடும். நீங்க ஹை ஃபிளேம், மீடியம் ஃபிளேம் மாத்தி மாத்தி வச்சு நல்லா சுண்டி வர்ற வரைக்கும், தண்ணி சுத்தமா இல்லாத வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, தேவைப்பட்ட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. புளி இல்லாம செஞ்சாலும் நல்லாதான் இருக்கும். இந்த சட்னி நான் ஊத்தாப்பமோட செஞ்ச கார சட்னி ரெசிபி தான். சட்னி தனியா கேட்டிருந்தாங்க 2-3 பேர், அதனால அவங்களுக்காக இந்த வீடியோ. தக்காளியில இருக்கிற தண்ணி சுத்தமா வத்துற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டோம்னா சட்னி ரெடி ஆயிருச்சு. மிக்சியில சேர்க்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை வேணும்னாலும் சேர்த்து அரைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். கொஞ்சம் கெட்டியா அரைச்சு வச்சுக்கோங்க. இதே நீங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலா பெரிய வெங்காயம் சேர்க்கறதா இருந்தா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, 3 தக்காளி. நல்லா கொஞ்சம் கெட்டியாவே அரைச்சு எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் கலந்து மிக்சி ஜார்ல கலந்து ஊத்திக்கோங்க. இதுலயே ஒரு சின்ன மாற்றம் கூட செய்யலாம். நீங்க கடலை பருப்பு, உளுந்து பருப்பு சேர்க்கலன்னா கடைசியில ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் பொட்டு கடலை சேர்த்து கலந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு சட்னி பண்ணீங்கன்னா கூட அது டேஸ்டா இருக்கும்.